தெரியாம நானும் ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? சொன்ன மாதிரி வீட்டுல பாத்திரமே இல்லாத மாதிரி தண்ணியும் வரல. ஆனா இதுலதான் தெய்வம் பண்ணுவாங்க ரசம். இங்க வந்து ரசம் எல்லாம் சின்ன இங்க பாத்திரம் ஒரு பேன் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஒரு 2 பேருக்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த ஒரு பேன் இருக்கு. அது போக இங்க இத்தனை இருக்கு. இப்படி மாசா கட் பண்றேன். சொல்லும் போதுதான் ரெடி ஆகும். சொல்ற ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏபிஎஸ் கிச்சன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃப் வந்து மதியம் சமைக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சமைக்கிறாங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கிறத பார்ப்போம். என்ன விழா, என்ன இன்னைக்கு சமையல்? இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு. கத்திரிக்காய் புளிக்குழம்பா? கத்திரிக்காய் புளிக்குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து பாருங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் இங்க வந்து காமிங்க. தெரியுதுங்க, தெரியும், தெரியுதுங்க. அப்புறம் வெங்காயம் பூண்டு போடணும். சின்ன வெங்காயமும் பூண்டு. வெங்காயம் ஒரு 10-15 வெங்காயம். ஓகே. அப்புறம் ஒரு பூண்டு ஒரு 7-8. பூண்டு ஒரு 7-8. இது கொஞ்சம் வணங்கட்டும் ஃபர்ஸ்ட். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுமா? ஆமா, கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அப்படியே தேங்காயும் போட்டுடலாம். தேங்காய் வந்து எவ்வளோ? தேங்காய் வந்து கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு போட்டுட்டு ஆமா, இது எப்படி கத்துக்கிட்ட நீ? இதெல்லாம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து நானும் கத்துக்கிட்டேன். எனக்கு சமைக்கவே தெரியாது. யூடியூப் பார்த்து யூடியூப்லயே போடுறியா? ஆமா. ஆனா இந்த குழம்பு உண்மையாலுமே சூப்பரா இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை. கருவேப்பிலை என்னோட ஃபேவரட் லிஸ்ட்ல இதுவும் ஒரு. இப்போ அப்புறம் ஒரு ஸ்பூன் பெப்பர். அப்புறம் ஜீரகம். ஓகே. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இது வணக்கிடலாம். வணக்கியாச்சு. கொஞ்சம் வணங்கிட்டு கொஞ்சம் வணங்கிடுச்சு. இங்க காமி. ஓகே, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாமா? ஸோ வந்து இந்த பேஸ்ட்டை வந்து அரைக்கணும். ஒரு தக்காளி ஃபுல்லா போட்டு அரைச்சணும். வேற அவ்வளோதான். வேற மசாலா போடணும், நான் காமிக்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றது? அதான் இந்த பேஸ்ட் எல்லாம் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணணும். வேற ஒன்று. சரி, நான் கட் பண்ணி தட்டா? கேக் பண்ணிக்கோங்க. என்னது இது? ஓகே, பண்ணிக்கோங்க. அந்த பாவத்துக்கு தக்காளி கட் பண்ணியாச்சா? ஒரே ஒரு தக்காளிக்கு என்ன பேச்சு பேசுறாங்க? இங்க காட்டு. இப்படி மாசா கட் பண்றேன். சொல்லும் போதுதான் ரெடி ஆகும். ஏதாவது சொல்ற வரைக்கும் எதுவும் ஆகாது. இங்க பார்த்து கத்துக்கோங்க. செஃப் இப்படிதான் கட் பண்ணுவாங்க. செஃப்பா நல்லா கட் பண்ணுவாங்க. நான் சின்ன கட் பண்ணிருக்கேன். செஃப் நல்லா சொல்லாது. ஓகே, வேற என்ன கட் பண்ணணும்? அவ்வளவுதான். கை பரபரன்னு இருக்கு. இது அது இப்போ வேணாம். மசாலா அரைச்சிட்டு அப்படின்னா வேணும். சரி, இப்போ தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்சியில போட்டுருலாம். மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் மாத்தியாச்சு. கையிலே தள்ளலாம், ஒன்றும் ஆகாது. கையில சூடா இருக்கு, எப்படி தள்ள முடியும்? அது ஆறிடுச்சு இல்லையா? நீங்க வேணா பண்றீங்களா கையில? சரி. அப்படியே இந்த கட் பண்ண ஒரு தக்காளி ஃபுல்லா போட்டுடலாம். ஒரு தக்காளி இங்க காமிங்க. தக்காளி அப்படியே ஃபுல்லா போட்டு. அப்புறம் இது கூட கொஞ்சம் மசாலா எல்லாம் போடணும். என்ன மசாலா? ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதுமா? சரி, காரம் நீங்க பார்த்துட்டே போட்டுக்கலாம். ஏன்னா பெப்பர் எல்லாம் போட்டுக்கனால காரமா இருக்கும். குட் கேர்ள். அப்புறம் குழம்பு மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன். குழம்பு மசாலா வந்து வீட்டில் அரைச்சது. வீட்டில் அரைச்ச மசாலா வந்து கடையில் கூட வாங்கிக்கலாம் குழம்பு மசாலா. அடுத்து லைட்டா மட்டும் தண்ணி ஊத்திக்கணும். ஏன்னா திக்கா இருக்கணும் இந்த பேஸ்ட். அதனால கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊத்திக்கலாம். ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இன்னைக்கு ஷட் டவுன். அதனால நாங்க அந்த ரூம்ல போய் அரைச்சிட்டு வந்தோம். வெயிட் பண்ணுங்க. அந்த ரூம்ல போய் அரைச்சிட்டு வந்து காட்டுறோம். நாங்க போய் அரைச்சிட்டு வாங்க. சரி, போயிட்டு வரேன். வழியாக பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டோம். பேஸ்ட் அரைச்சாச்சு பாருங்க. இங்கே காமிங்க. இந்த மாதிரி திக்கா இருக்கணும். அப்பதான் வந்து நம்ம கத்திரிக்காய்க்குள்ள வந்து ஸ்டஃப் பண்ண முடியும். தண்ணியா இல்லாம நல்லா திக்கா வந்து நல்லா திக்கா இருக்கணும். இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். ஓகே, கட்டிங் நான் பண்ணட்டுமா? பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிடலாம். ஆனா ஸ்டஃபிங் மட்டும் நீ பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு உள்ள இதுக்கு நானே கட் பண்ணி நானே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சரி, நான் பண்ணி தரேன். ஓகே, இப்போ வந்து கத்திரிக்காய் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி குட்டி குட்டியா கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா பார்த்து வாஷ் பண்ணி அப்புறம் கட் பண்ணி கட்டிங் பண்ணுவோம். கட் பண்ணி தரீங்களா? எப்படி நாளா கட் பண்ணணும் இல்லையா? இந்த மாதிரி நாளா இப்படி கட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டஃப் பண்ணணும். ஓகே, கட்டிங் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் வந்து இதை வெட்டி விட்டுருவோம். எனக்கு தேவையில்லாத பகுதி வந்து இந்த மாதிரி அடுத்து சில கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள புழு இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கணும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் இல்லை. தண்ணி இருந்தால் தண்ணியில் போட்டிருக்கலாம். சரி, தண்ணியில் போட்டுக்கலாம். தண்ணி இன்னைக்கு சடவுனால தண்ணியும் கொடுமைங்கன்னு பாருங்க. சரி, சமாளிப்போம். ஸோ ஒரு வழியா எல்லாத்தையும் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலா வந்து உள்ள வந்து போட்டுடலாம். மசாலா கெட்டி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உள்ள போய் நிற்கும். தண்ணியா இருந்துச்சுன்னா கட்டு தானே. அதுக்காக தான் திக்கா அரைச்சோன்னா. ஏன்னா இந்த ரெசிபி வந்து என்னோட ரெசிபி கிடையாது, என்னோட ஒய்ஃபோட ரெசிபி. அதனால அவங்களுக்கு தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் யூடியூப் பார்த்தேன். யூடியூப் ப்ளஸ் ஓன் ரெசிபி சொல்லிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ஃபேவரட் ரெசிபி ஒன்று இது. ஸோ நம்ம ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணி. இதை வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அந்த மாதிரி என்ன கூட சொல்லுங்க. முடிச்சாச்சு. ஸோ ஒரு வழியா ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு சேம் அதே நம்ம பேன்ல வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆயில் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுல வந்து கொஞ்சம் வெந்தயம். இந்த குழம்புக்கு வெந்தயம் வேணும். ஸோ இதில் வந்து வெந்தயம் போட்டிருக்கு. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டு தாளிப்பு இருக்கு. கருவேப்பிலை போடலாமா? கருவேப்பிலை. ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது கொஞ்சம் வணக்கி விடணும். இது வணங்கும் போது அப்படியே நம்ம வந்து அந்த கத்திரிக்காய் வந்து ஸ்டஃப் பண்ணிருக்கோம்ல, அதுவும் வந்து போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன பறக்குது? சரி, லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படியே லைட்டா வணக்கி விட்டுக்கலாம்.
கத்திரிக்காய் கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ஆமா, சைட்ல எல்லாம் அப்படியே வேகும்போது உங்களுக்கு அந்த வேகனால அப்படியே அந்த கலர் மாறுது. ஓகே, ஸோ இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். மசாலா ஊற்றுறதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் உள்ள இருக்கும், நல்லா பிடிக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு நீங்க நார்மலா அந்த கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். மசாலா வந்து உள்ள இருக்கும்போது அப்படியே சாப்பிடும்போது அந்த கத்திரிக்காய் மசாலாவோட இந்த கத்திரிக்காயோட கசப்பு தன்மை போயிட்டு மசாலா தன்மை வந்துடும் இல்லையா. நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேலன்ஸ் மசாலா வந்து அப்படியே போட்டுருணும். இது கூட தண்ணி சேர்த்துக்கணும் எனக்கு அளவுக்கு. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அரைச்ச அந்த இதுலேயே தண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா வேஸ்ட் ஆகாது மசாலா. தண்ணி அப்படியே ஊற்றிக்கலாம். என்ன ஒரு அமைதி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் இல்லையா. இது அப்படியே இனி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேற இதுல புளியெல்லாம் ஊற்றுவோமா? லாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு வந்து ஊற வச்சிடணும். நான் ஃபர்ஸ்டே ஊற வச்சிட்டேன். சின்ன லெமனா இந்த மாதிரி எல்லாம் கேட்டு உங்களுக்கு எந்த சைஸ் லெமன் சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு பண்ணிடுங்க. பெரிய லெமன் போட்டு அதிகமா புளிப்பு ஆயிடுச்சுன்னா புளிக்குழம்புக்கு வந்து புளிப்பு தான் நிறைய தெரியணும். ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த சைஸ் கொஞ்சம் லைட்டா கொதிச்சிச்சு. வந்து புளியை கரைச்சி வந்து கரைச்சிட்டீங்க. ஓகே, ஊத்திடலாமா? ஊத்திடலாம். அவ்வளவுதான். இதை வந்து கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். வேற மேல எதுவும் தாளிச்சுலாம் ஊற்ற மாட்டோமா? நம்ம இதுல தாளிச்சுலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். அவ்வளவுதான், அப்படியே நல்லா போதும் இல்லையா. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. எங்க ஸ்டைல்ல புளி குழம்பு இது. பட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கொஞ்சம் வந்து திக் ஆகணும் குழம்பு. இதுனா திக் ஆகணும். சோ அந்த திக்னஸ் வரும்போது நாங்க காட்டுறோம். ஸோ இப்போ வந்துட்டு குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் வந்து கேமரா வந்து என்னென்ன ஆங்கிளில் வச்சு யூஸ் பண்ணுறேன், அதுக்கு என்ன வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக நான் வந்து ப்ராடக்ட்னு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஒரு ட்ரைபேட் மாதிரி இருக்குன்னா நான் வந்து கிராஃப்ட்டுக்கு வாங்கினேன். ஸோ கிராஃப்டில் வாங்கினது வந்து எனக்கு யூஸ் ஆகாததுனால இந்த கட்டிங் போர்டில் வந்து அதை ஜாயின் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆங்கிள் பாயிண்ட்ல வந்து மேலே வந்து வச்சு இந்த மாதிரி ஆங்கிள் பாயிண்ட்ல வந்து வச்சு நான் வந்து எடுப்பேன் கேமராவை. ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் இப்படி தான் எடுத்துட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுப்பேன். அது போக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கட்டிங் பண்ணுற ஆங்கிள் வீடியோலாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது $100 $80 ஒரு மொபைல் ஸ்டாண்டு, நீங்கள் வந்து வச்சு பார்க்குற ஸ்டாண்டு, அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் என்னோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்டால் இதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேபி ட்ரைபேட், நல்ல ஒரு ட்ரைபேட் ப்ளஸ் லைட்டிங் வந்து நல்ல ஒரு லைட்டிங் வாங்கி இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியில் பண்ண ட்ரை பண்ணுவேன். தெரியாம நானும் ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? கண்ணு தெரியலையா? ஒரு அளவுக்கு தெரியுது. பார்த்து தெய்வமே, நான் கட் பண்ணி சொல்லிட்டா? அந்த அளவுக்கு இல்ல, தெரியுது. சொல்லிக்கலாம் இல்லையா, அசிங்கப்படக்கூடாது. ஸோ ஒரு வழியாக குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் திக்னஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வந்து திக்கா இருக்கு. ஆமா. ஸோ இதுக்கு இடப்பட்ட வீடியோ வந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 15 minutes அந்த மாதிரி ஆகும். 15 minutes வந்து மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சு நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி திக்கா வரும். ஆமா. ஸோ இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டா
கொத்தமல்லி தலை இன்னும் ஃபினிஷிங் முடியல. ஃபினிஷிங் மட்டும் போட்டு கொத்தமல்லியை போட்டு முடிச்சு விட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம். ஏபிஎஸ் கிச்சன் ஜூலா, ஏபிஎஸ் கிச்சன் புளிக்குழம்பு ரெடியா? சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க எப்படி இருக்குன்னு. செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா இது நல்லா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா சூப்பரா இருக்கும். சொன்ன மாதிரி வீட்டுல பாத்திரமே இல்லாத மாதிரி தண்ணியும் வரல, ஆனா இதுலதான் தெய்வம் பண்ணுவாங்க ரசம். இங்க வந்து ரசம் எல்லாம் சின்ன பாத்திரம், ஒரு பேன் இருக்கு. நீங்களே சொல்லுங்க, ஒரு 2 பேருக்கு இண்டஸ்ட்ரியில இருந்து வந்த ஒரு பேன் இருக்கு. அது போக இங்க இத்தனை இருக்கு. என்னது நீங்களே சொல்லுங்க, ஒரு 2 பேருக்கு சமைக்கணும்னா பெரிய பாத்திரம் வேணும், சின்ன பாத்திரம் வேணும்? 2 பேருக்காக தான் சமைக்கிறேன், அதனால எனக்கு பழகிடுச்சு. அப்படியே அந்த சின்ன பாத்திரம் செஞ்சு சின்ன பாத்திரம், சின்ன கரண்டி, இது மட்டும் தான் வந்து இங்க இருக்கும். சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். சரி, இப்போ இதெல்லாம் குழம்பு முடிச்சாச்சு. ஓகே, மெயினா ஒண்ணு நீ பண்ணவே இல்லையே, ரசத்துக்கு எங்க பூண்டுலாம் அரைக்கணுமே? அதுதான் அரைக்கிறதுக்கு வச்சிருக்கோம். ஓ, அரைக்கிறதுக்குலாம் ரெடியா வச்சிருக்கோம். அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன போடும். ஸோ ஃபர்ஸ்ட் அரைக்கிறதுக்கு போட்டுடலாம். இதுக்கு வந்து ஒரு 5 பூண்டு, அந்த தக்காளியும் புளியும் வந்து தனியா கரைச்சி வச்சு வந்து 5 பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் பெப்பர் 1 ஸ்பூன். மசாலாக்கு தேவையான மசாலா ரெடி. இது அப்படியே வந்து அரைச்சிடலாம். இது வந்து உங்ககிட்ட அந்த இடிகள் சொல்லுவாங்களா, அது இருந்தாலும் நீங்க அதுல இடிச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கனால நாங்க அரைச்சிக்கிறோம். சொல்லிக்கலாம், ஆனா அங்க பாத்தீங்கன்னா இடிகள் இருக்கு. இடிக்கல் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் போய் அரைச்சிட்டு வந்துருங்க. வந்து இது மசாலா அரைச்சி வச்சுட்டோம். ஓகே, அவ்வளோதான். நாங்கள் வந்து ரசம் பவுடர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், வெறும் இதுதான். ஆமாம். ஸோ இதுவே உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பட்டாசுன்னு சொன்னா முடிஞ்சனாங்க. என்ன சாப்பிட்டு இருக்க? தனியா குறைச்சிட்டு இருக்க? ஒரு பிரெக்னன்ட் பேபியை பத்தி போட்டு. பிரெக்னன்ட் பேபி ஃபர்ஸ்ட் நீங்க காமிங்க. ஆயில் வாங்க, எங்களுக்கும் கொடுக்கலாம். கொஞ்சம் கடுகு, அப்புறம் கருவேப்பிலை. என்ன மோர்ல மறந்துடுவேன். தெரியாச்சு நான் வந்து மறந்துடுவேன். கரெக்டா மெயினான இன்கிரிடியன்ட் இதுதான், கரம் மிளகா. ஏன்னா இப்போ வீடியோ எடுக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். வரமிளகா 2 போட்டுக்கணும். 2 வரமிளகா வந்து இப்படி போட்டுக்கணும். இது கொஞ்சம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த புளியும் தக்காளி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்சிருந்தோம்ல பேஸ்ட்டு, அப்படி போட்டுருலாம். இந்த பேஸ்ட் எல்லாம் போட்டுலாம். ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டா நீங்கள் இடிச்சிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. இடிச்சிங்கன்னா ஒரு டேஸ்ட் தனி வரும். ஆமாம், எனக்கு வந்து அது அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை, அதனால மிக்ஸிலே அரைச்சேன். மாடர்ன் லேடியா? எஸ். போட்டுட்டு கை கழுவி. தண்ணி வராது தங்கமி, இருக்க தண்ணியில் அப்பவும் நாங்கள் கழுவுவோம். நாங்கள் வந்து ஹைஜீனிக்காக சமைப்போம். ஐயோ, ஆனால் இந்த மாதிரி மட்டும்தான் நம்ம என்னைக்கு ஏதாவது பிளான் பண்ணும்போது தான் இந்த மாதிரி வந்து கரண்ட் போகும், தண்ணி போகும், எல்லாமே போயிடுச்சு இன்னைக்கு. இன்ஃபேக்ட் சரி, உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பார்த்து போட்டுக்கோங்க எப்பவுமே, அதிகமாக போட்டு. அப்புறம் பெருங்காயத்தூள் போடலாம், இன்னும் கொஞ்சம் போடலாம். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. அப்புறம் காரம் உங்களுக்கு வந்து இனி கொஞ்சம் காரம் வேணா லைட்டாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் சேர்த்திக்குவோம், அதனால
நான் இல்லை, இவங்க தான். எவ்வளோ காரம் கொடுத்தீங்கனாலும் சாப்பிடுவாங்க. காரம் நல்லா இருக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கு. இவ்வளோதான் ரசமே, ரொம்ப சிம்பிள். இந்த ரசம் வந்து இந்த ரசம் பவுடர் எல்லாம் தேவையே இருக்காது. ஆமாம். அப்புறம் மல்லித்தலை மிஷின் போட்டு ரசம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. மல்லித்தலை வந்து கொதிக்கும் போது போட்டால் நல்லா இருக்கும். எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மல்லித்தலை வந்து நீங்கள் ரசம் வந்து கொதிக்கும் போது மேலே வந்து சைட்லேயும் அப்படியே பபுள்ஸ் புல்ஸாக வரும். நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது இல்லையா? எப்பவுமே கொதிக்க விட்டுறக்கூடாது. பாருங்க என்ன பண்ணுறாங்க. ஏய் எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். மாங்காய் நிம்மதியாக சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வரும்போது சைடில் பபுள்ஸ் வரும்போது லைட்டாக அங்கே கொதி வரும். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. கொஞ்சம் இப்படி வரும்போது ஆஃப் பண்ணும். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டா ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா ரசத்தோட டேஸ்ட்டே மாறிடும். அவ்வளோதான். ஸோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கோங்க. சாப்பாடு ரெடி, குழம்பு ரெடி. இப்போ இவங்க நாங்கள் குழம்பு கொதிச்ச கேப்பில் பொடியில் வச்சுட்டு முடிச்சிட்டோம். ஆமாம், ஏன்னா அந்த டைமில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. நீங்கள் எடுக்க முடியல. ரெசிபி வேணா கேளுங்க, நாங்கள் வந்து காமிக்கணும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத லைவாக சொல்கிறேன். டேஸ்ட் உண்மையான சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் உண்மையை சொல்கிறோமா. உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.